ஓம் சரவண பவ. இப்ப நம்ம பார்க்க போறது பார்ட் 13ங்க, 13வது பார்ட். அன்னைக்கு கந்த சஷ்டி 4வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில முருகர்கிட்ட உட்காந்து பூஜையை முடிச்சுட்டு திருப்புகழ் பாடிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். காலையில வந்து அந்த திருடன் அந்த கடையை காட்டுறதா சொல்லியிருந்தான். காரை அடகு வச்ச கடைன்னு சொன்னான் இல்லையா அவன், அந்த கடையை காட்டுறதா சொல்லியிருந்தான். ஆனா அவனோட போனு சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டும் என் ஹஸ்பண்டும் என்ன பண்ணிருக்காங்க, இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா சென்னையில, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ போலீஸ் லொகேஷன் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க போய் அந்த இடத்துல இருந்து பார்த்தப்ப அவன் வந்து வெளியில வந்திருக்கான். அவனை பிடிச்சி அவன்கிட்ட இருக்க போனை கால் பண்ணிட்டு அவன் அந்த கடையை காட்டுறதுக்காக அவனை பிடிச்சி கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல இவன்கிட்ட பொறுமையா பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவனை மிரட்டி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் அந்த கடையை காட்டியிருக்கான். ஆனா கடை வந்து க்ளோஸ்ல இருந்திருக்கு. அவனோட போனை என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க இல்லையா, என் ஹஸ்பண்ட் வந்து அதுல இருக்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எனக்கு கால் பண்ணல, நான் கால் பண்றேன், 2 பேருமே போனை எடுக்கல. ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. முருகத்தை வேண்டிய முருகா, அவங்க என்ன இதுல இருக்காங்கன்னு தெரியல, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட வேலும் மயிலும் அவருக்கு துணையா இருக்கணும், நீங்க அவங்களுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் அந்த ஒரு ஆடியோவா போட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஆடியோ கேட்டதுல எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலயும் போயிட்டு காரை புக் பண்ணி அந்த காரங்களை திருடிட்டு வந்து வித்துட்டு இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு கார் திருடுறாங்க. ஒரு 3-4 கேங் இருக்கு இந்த மாதிரி ஈரோட்ல மட்டும். இவன் க்ளோஸ்ல இருக்க ஒரு கடையை காமிச்சு இந்த கடையில தான் நான் இது பண்ணேன்றான். சரி ஓகே, அந்த கடையோட ஓனரோட வீடை காட்டு அப்படின்னு சொன்னா அவன் வீடை காட்ட மாட்டேங்கிறான். நாங்க ஒரே ஊருக்காரங்க, நான் அப்படிலாம் வீடெல்லாம் கூட்டிட்டு போய் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வீடை காட்ட மாட்டேன்னு சொல்றான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இது நடக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப வந்து முன்னேற்றமே இல்லை, அவனை மட்டும் தான் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம், இது இவன் வந்து அவனை காட்டி அவன் கிட்ட இருந்து காரை மீட்டுறதுன்றது வந்து நடக்கிற காரியமா எனக்கு தெரியல, ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, பேசாம இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முருகா, இன்னைக்கு எனக்கு கார் கிடைச்சிரும் நான் நினைச்சேனே, ஆனா இப்ப இந்த மாதிரி நெகட்டிவான நியூஸ் தானே வருது, ஒரு முன்னேற்றமும் இல்லை, அவனும் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஏதோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, அப்ப எனக்கு கார் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த மெசேஜ் வந்து, கண்டிப்பா அது உன்னுடைய பொருள் உன்னிடம் வந்து சேரும், ஆனால் அதற்கு நேரம் காலம் எல்லாம் இருக்கிறது, எந்த நேரத்தின் கையில் வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்போ எனக்கு கார் கிடைக்கும்ன்றத முருகர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுல அந்த நேரம் இன்னைக்கு இல்லைன்றதையும் அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு உனக்கு கிடைக்காதுன்றதையும் அவர் சொல்லிட்டாரு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன், நீங்க நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா யோசிங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும், நீங்க முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க, முருகர் கண்டிப்பா கார் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு, நீங்க காரோட தான் திரும்பி வருவீங்க, ஆனா அதுக்கான முயற்சியை கண்டிப்பா எடுங்க. உடனே என் ஹஸ்பண்ட் உற்சாகமாயிட்டாங்க. அடுத்தது சரி அவன் வீடு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஹிந்தி பேசுவாங்க. அங்க ஒரு நார்த் இந்தியன் இருந்திருக்காரு அந்த கடை பக்கத்துல. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து இந்த கடை ஓனர் வீடு தெரியுமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா, அந்த நார்த் இந்தியன் வந்து வீடை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனார் இல்லையா, போகும்போது என் ஃப்ரெண்டும் என் ஹஸ்பண்டும் சொன்னது, ஒரு மயில் கத்துற சவுண்டு அவ்வளோ நேரம் கேட்டுச்சாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த வீடை பக்கத்துக்காக டிராவல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நேரமா மயில் கத்துற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு மயில கூட இவங்க கண்ணால பார்க்கல. பட் மயில் கத்துற சவுண்டு மட்டும் அவங்க ஊருக்குள்ள போக போக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இது அவங்களுக்கே வந்து ஒரு மிராக்கலா தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? ஸோ முருகர் மயில் வடிவுல அங்க நான் இருக்கேன், நீ தைரியமா இரு, முயற்சியை கைவிடாதன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தின மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அவங்க அதை ட்ரை பண்ணி அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, வண்டி என்கிட்ட இல்லை, வண்டி வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டேன், ஆனா இவங்க சொல்லிட்டாங்க எனக்கு கார் வந்தாவணும், நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு ரிட்டர்ன் கார் வரணும், இல்லைன்னா உங்க எல்லார் பேர்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த காரை வாங்கினா இல்லையா சரவணன், அவர் வந்து இப்ப இன்னொரு இடத்துல சேலம்ல இருக்க காருன்னு சொல்றாரு இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அங்க இருக்கிறவங்க ஊர்ல இல்ல. ஸோ அவங்க கிட்ட இவர் பணம் வாங்கிட்டு தான் காரை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன், நீங்க காரை கொடுத்துருங்க, காரோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க நாங்க ஊர்ல இல்ல வெளியூர்ல இருக்கோம், காரெல்லாம் இப்ப தர முடியாது, 1 வீக் ஆகும் நாங்க வரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, இந்த மாதிரி கார் வர 1 வீக் ஆகுமா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்றாரு. அதாவது என் ஹஸ்பண்ட் கிட்டயும் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க ஒத்துக்கவே இல்லை. இல்ல எனக்கு கார் நாளைக்கு இன்னைக்கு நைட்டே இல்லை காலையிலனா வந்தாகணும், நாங்க கார் எடுத்துட்டு ஊருக்கு போனோம், எங்களால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, உங்க பேச்சை நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆள் என்ன பண்றாரு, அந்த ஈரோட்ல இருக்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பேசுறாரு. அங்க இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க, அவரு தான் 1 வீக் டைம் கேட்கறாருல, நீங்க கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க.
ஸோ இப்படியே அந்த விஷயம் வந்து இழுபறியா போயிட்டு இருக்கு. நைட்டு ஒரு 7 o'clock இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் கால் பண்றாரு, விஜய் இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, இன்னும் 1 வீக் டைம் கேட்குறாங்க, நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவும் முடியாது, இவங்களை நம்பவும் முடியாது. ஸோ நான் வந்து இவன் கையில இவன் இருக்கான் இல்லையா, இவனை பிடிச்சி கொடுத்துறேன், இவன் யாரெல்லாம் கை காட்டுறானோ காட்டிக்கிட்டோம், இங்க லோக்கல் ஸ்டேஷன்லயே நான் பிடிச்சி கொடுத்துட்டு சென்னை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவர் அங்க சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு மெசேஜ் வருது. சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரு. நான் மெசேஜ் பாக்குறேன், அதுல முருகர் அனுப்பியிருந்தது தாங்க அவ்வளோ ஒரு அற்புதம் பேசினாருங்க. முருகர் பேசுறாரு, சொல்றாரு, அவசரப்படாதே, அவசரப்பட்டு எதையும் செய்யாதே, உனக்கு வந்து விஷயம் முடிய போகுது, நீயா கெடுத்துறாத, உன்னுடைய பொருள் உன்னிடம் வந்து சேரும், நீ அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே அப்படின்னு வந்துச்சுங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, உடனே அந்த மெசேஜை அப்படியே ஹஸ்பண்ட்க்கு அனுப்புனேன். அவரு என்கிட்ட மட்டும் தான் சொன்னாரு, ஆனா அவங்க கிட்ட நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்னா, அவனை மட்டுமே கை காட்டி மாட்டி விட்டுட்டு இந்த கேங் ஃபுல்லாவே அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவனை மட்டுமே திருடன் ஆக்கிட்டு இவங்க எல்லாருமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு காரும் கிடைச்சிருக்காது, போலீஸும் நாங்கள் தேடுறோம்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்களே தவிர எனக்கு உடனே கார் கிடைச்சிருக்காது. ஸோ முருகர் சொன்னது அவசரப்படாதே அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் மெசேஜை பார்த்த உடனே டாப்பிக்கை மாத்திட்டு, இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு காலையில கார் வேணும், நாங்கள் காலையில எங்கள் ஊர்ல இருந்து கிளம்பணும், நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு காலையில கார் வேணும், இல்லைன்னா கண்டிப்பா நாளைக்கு காலையில உங்க எல்லாரையுமே நான் போலீஸ்ல முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி, உங்களோட ரெக்கார்டிங்ல இருந்து உங்களோட ஃபோன் நம்பர்ஸ்ல இருந்து வீட்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்க கம்பல்சரி இதை பண்ணுவோம், அப்புறம் நீங்க ஒரு கார் இல்ல, நீங்க இது பண்ண எல்லா காருமே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு விட்டுருக்காங்க. உடனே அந்த சரவணன்றவர் என்ன பண்ணிருக்காரு, நைட்டே அந்த சேலம்ல இருக்க ஆளுக்கு, இல்ல இவங்க ரொம்ப ப்ராப்ளம் பண்றாங்க, இவங்க போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எல்லாருமே மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசி காரை தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி நைட்டோட நைட்டா போய் காரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. மறுநாள் கந்தசஷ்டி விரதம் 5வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில நான் பூஜை பண்ணிட்டேன். பூஜை பண்ணிட்டு காலையில என் ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்றேன். அவர் சொன்ன நியூஸ், கார் கீயை கையில வாங்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஒரு வீடியோவும் அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொன்னாரு. அந்த வீடியோல காரோட வீடியோ இருந்துச்சு. இன்னொன்னு சரவணன்றவரோட ஆபீஸ்ல போய் அவர் கார் கீயை வாங்கியிருக்காரு. சேஃப்டிக்காக கார் கீயை வாங்கும் போதும் அவர் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரோட போட்டோ, பெரிய போட்டோங்க, இவ்வளோ பெரிய போட்டோ. அது அப்படியே என் ஹஸ்பண்ட் வீடியோல அனுப்புறாரு. முருகர் அங்கேயும் நான் இருக்கேன்றத எங்களுக்கு காமிச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வீடியோல அவரை பார்த்த உடனே வார்த்தையே வரல, அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திருச்செந்தூர் முருகருக்கு மனசார நன்றி சொல்லிட்டு, வீட்டுல இருக்க என் முருகருக்கும் நன்றி சொல்லிட்டு, நான் விரதத்தை நல்லபடியா அன்னைக்கு முடிச்சிட்டேன். எப்படி எங்க காரை நாங்க பார்த்தோமோ அதே மாதிரி அப்படியே கிடைச்சது. எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் எடுக்கல, எந்த இதுவும் இல்லாம முருகர் எங்க கார் இல்ல, அவரோட காரை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் சொன்னபடியே எங்க கார் திரும்ப எங்க கையில கிடைச்சது. அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு. என் ஹஸ்பண்டும் அந்த காரை வந்து அவங்க கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு, இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இவங்க கிட்டதான் இந்த கார் இருந்துச்சு, இப்போ காரை ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு, லோக்கல் ஸ்டேஷன் அங்கேயே ஈரோட்லயே லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நாங்க காரை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, சென்னை ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. காருக்கு முன்னாடி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அப்போ வண்டி ஓட்டினது என்னோட தம்பி ஓட்டியிருக்கான். ஒரு சின்ன டேமேஜ் தான், ரொம்ப பெருசு இல்லை, சின்னதா இருக்கு. ஆனா அவங்க உள்ள இருந்த யாருக்கும் எந்த இதுவும் ஆகல. இது ஏதோ ஒரு பெரிய இது நடக்க போனதை முருகர் காப்பாத்தி சின்னதா இது பண்ணி விட்டுட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தோட எங்க கார் எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு, கார் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுலயும் முருகர் ஏதோ ஒரு இதை நமக்கு ஆபத்தை தடுத்து விட்டுருக்காரு அப்படின்றத நான் முழுமையா நம்பினேன். ஸோ உங்களுக்கு சொல்றது என்னன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை பாசிட்டிவா பாருங்க. அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் முருகர் இதை நடத்தியிருப்பாருன்னு நம்புங்க. என் அப்பா முருகனை முழுமையா நம்புங்க. இப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் முடிச்சு கொடுப்பாரு. உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் முருகனை வணங்கினவங்களை அவர் என்னைக்கும் கை விட்டதே கிடையாது. தாமதம் ஆகலாமே தவிர ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாரு. எந்த நேரத்துல எப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க செய்வாரு. பொறுமையோடையும் நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் சூரசம்ஹாரம், கந்தசஷ்டி விரதம் 6வது நாள், நவம்பர் 7 என்னுடைய பிறந்த நாளும் கூட. நான் சிறுவாபுரியில அதான் என்னோட பிறந்தநாள் பரிசா காரை என் கையில மீட்டு கொடுத்துருங்க முருகான்னு கேட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி 6ஆம் தேதி கார் என் கையில கிடைச்சது. 7ஆம் தேதி சிறுவாபுரிக்கு முருகனுக்கு நன்றி சொல்ல சூரசம்ஹாரம் அன்னைக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு அந்த டைம்ல தீ விபத்து எனக்கு நடக்க இருந்தது. அதையும் தடுத்து முருகர் என்ன வழி நடத்தினாரு. என்ன நடந்ததுன்றத ஆல்ரெடி நான் வீடியோவா போட்டிருக்கேன். தீ விபத்திலிருந்து காப்பாற்றிய சிறுவாபுரி முருகன் சொல்லி பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க முருக பக்தரா இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களை முருகன் நிகழ்த்தி இருப்பாரு. அப்படி முருகர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்தி இருந்தாருன்னா எல்லா புகழும் முருகனுக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவணபவ.